கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியநாச்சி கிராமத்தை சேர்ந்த நாராயணசாமி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விளம்பர பிரியர் ஸ்டாலினின் வருகைக்காக மின்சாரத்தை திருடி அலங்கார வளைவுகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் உள்ள மணிகுண்டை சுற்றி அலங்கார இரும்பு வைப்பதற்காக அருகிலுள்ள அம்மா உணவகத்திலிருந்து மின்சாரத்தை திருடி பணி நடைபெற்று வருகிறது. மேலும் பரபரப்பான சாலையில் மின்சாரம் செல்லக்கூடிய வயரை போட்டிருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சமடைந்துள்ள மக்கள் திமுகவினரையும் முறைகேட்டையும் பிரிக்க முடியாது என்று விமர்சித்தனர். கடலூர் மஞ்சக்குப்பம் மணிக்கூண்டு அருகில் உள்ள புரட்சித் தலைவர் சிலை ஸ்டாலின் வருகைக்காக மறைக்கப்பட்டதால் அதிமுகவினரும் பொதுமக்களும் அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக விரைந்து வந்த அதிமுக நிர்வாகிகள் எம்ஜிஆரின் சிலையை மறைத்து கட்டப்பட்ட துணிகளை அகற்றினர். அரசு விழா என்றாலும் திமுக விழாவைப் போலவே நடத்தி ஸ்டாலின் அரசு மக்கள் பணத்தை வீணடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் முடுமலை PAP கால்வாயில் ஷட்டர் பழுதடைந்து தண்ணீர் வெளியேறி விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் விவசாயிகள் சாகுபடி செய்ய முடியாமல் அவதிக்குள்ளாகி உள்ளனர். திருமூர்த்தி அணையில் இருந்து PAP பாசன திட்டத்தின் கீழ் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஓனக்கல்லூர் அருகே கால்வாயில் ஷட்டர் பழுதடைந்து தண்ணீர் வெளியேறி வருகிறது. மேலும் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் சாகுபடி செய்ய முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பழுதடைந்த PAP கால்வாய் ஷட்டரை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என விடிய திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். ஓனார்கல்லூர் பறிச்சு மடைங்க அந்த மடை பூரா சட்டரெல்லாம் உடஞ்சுங்க. அந்த சட்டரை ரெடி பண்ணுங்க. தண்ணி விட்டா பூரா சட்டரை எடுத்து விடணுங்கிறது எல்லாம் தன்னை போல வருங்க. நாங்களும் சொல்லி பார்த்தா அவங்க சரியே வந்துங்க. நம்ம பூமியில் பூரா முழங்கால் தண்ணி நிற்கிது. நாங்கள் எப்படி சாமி வெள்ளாமல் செய்யறது சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களும் ஆபீஸ் சொன்னால் வாரம்ங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. எங்க போய் நாங்களும் 4-5 நாளை போனால் ஒன்றும் அதை கண்டுக்கவே இல்லைங்க.